Welcome to the 6th episode of Shantam YouTube channel. லாஸ்ட் எபிசோடில் 6 வடைகள் அதை எப்படி ஃபிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஃபேமிலி வெல்னஸ், கெரியர் வெல்னஸ், சோஷியல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், இந்த 6 வெல்னஸ் கூட எப்படி சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 6க்கும் சம்மந்தப்பட்ட ஆத்ம திருப்தி அதை எப்படி நம்ம அடையிறதுங்கிறது பார்த்தோம். ஸோ அதில் முக்கியமான வெல்னஸ், த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெல்னஸ் இஸ் ஃபிசிக்கல் வெல்னஸ். அந்த வெல்னஸ் நம்ம நிறைய பேர் அதுக்கு எஸ்பெஷலி டுடேஸ் யங்ஸ்டர்ஸ் தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் தட் ஃபிசிக்கல் வெல்னஸ். அதை எப்படி நம்ம அந்த ஃபிசிக்கல் வெல்னஸை கை கொள்ளலாம், எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் பின்னாடி வரக்கூடிய எபிசோட்லேயும் பார்க்க போகிறோம். இப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் யார் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவோம்? ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸ் இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்ம பாடி தான், நம்மளோட உடம்பு தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர். அதுதான் நம்ம பிறக்கும்போது வருது, நம்ம இறக்கும்போது நம்ம கூட போகுது. வேறு யாரும் கூட வரமாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை அந்த உடம்பு தான், அந்த பாடி தான், அதுதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர். ஸோ அந்த பாடி சொல்கிறத நம்ம கேட்கணும். அந்த பாடி என்ன சிக்னல் கொடுத்தாலும் அதை இக்னோர் பண்ணாமல் நம்ம அந்த சிக்னலுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு நம்ம ஒபே பண்ணோம்னா நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கலாம், ஃபிசிக்கல் வெல்னஸ் நல்லாயிருக்கும். ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. 18 வயசு பையன், 15 வயசு பொண்ணு, 45 வயசு ஹஸ்பண்டு. அதுதான் ஒரே ஏர்னிங் மெம்பர், சோல் ஏர்னிங் மெம்பர். திடீர்னு இறந்து போய்டுறாரு. குடும்பம் அப்படியே நில குலைஞ்சு போயிடுது. ஆனால் பாடியை வச்சுட்டு ஒய்ஃப் அழுதுட்டுருக்காங்க, குழந்தைகள்லாம் என்ன செய்யறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ யாரோ சொல்கிறாங்க, நம்ம ஊரில் ஒரு பெரிய முனிவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இறந்தவங்களை கூட பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது, நீ அவரோட அப்ரோச் பண்ணலாமே அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரகுற மனசோட அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த முனிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. மனைவி சொல்கிறாங்க. முனிவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே, அப்படியா இவரோட உயிரை பிழைக்க வைக்கணுமா, நான் ஒன்று சொல்வேன் கேட்பியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வா. இப்போ நான் இந்த தண்ணியில் சில மந்திரங்கள் சொல்லி ஜெபிப்பேன். இந்த தண்ணியை ஜெபிச்ச அப்புறம் யாராவது ஒரு ஆள் குடிக்கணும். குடித்தவங்க உயிர் போயிடும். ஆனால் இந்த இறந்து போன உங்கள் ஹஸ்பண்ட் உழைச்சி வந்துடுவார். நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு. ஐயோ அது எப்படி முடியும்? இப்போ நான் போனேன்னா அவரால் தனியாக இருக்கவே முடியாது. அவர் ஒரு காஃபி கூட போட தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் நான் குடிக்க முடியாது. உன்னை மூத்த பையன்கிட்ட கேட்பார், தம்பி நீ குடிக்கிறியா? ஐயோ அவருக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 18 வயசு தான் ஆச்சு, நான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியலாம் இருக்குது, என்னால் முடியாது அப்படின்றான். பொண்ணுகிட்ட கேட்குறாரு, பொண்ணே நீ பண்ணுறியா? இல்லை அண்ணனே முடியாது சொல்லிட்டான். அவனுக்கு 18 வயசு, எனக்கு 15 தான் ஆகுது, வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது, வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், என்னால் முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறார், இதை பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது, அபிலாஷைகள் இருக்குது, அதை அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவரோட கதை முடிஞ்சு போச்சு, ஆண்டவன் அவரோட உயிரை எடுத்துட்டான். ஸோ அவரை இனிமேல் அவருக்கு சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையோ அல்லது எல்லாம் முடிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவன் அவரோட உயிரை எடுத்துட்டான். நீங்களாம் இன்னும் நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் உயிரை நான் எடுக்க முடியுமா? அதனால் அவரோட பாடியை அப்படியே அடக்கம் பண்ணுங்கள், அவரோட நினைவிலே வாழுங்க,
அவர் நிச்சயமாக ஏதாவது சேர்த்து வச்சுருப்பார். குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க, அவரோட ஆசைகளை நிறைவேற்றுங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளோட உடம்பு தான் நம்ம கூட வரும். மனைவியோ அல்லது கணவனோ பையனோ பொண்ணோ சொந்தக்காரங்களோ யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கு 1 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்தால் பாக்கி 23 மணி நேரம் அது நம்மளை கவனிச்சுக்கணும். இதுதான் தம் ரூல், கூட்டு கணக்கு இதுதான். ஒரு நாளைக்கு 1 ஹவர் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வாக்கிங்காக இருக்கலாம், யங்ஸ்டர்ஸ்லாம் ஜாகிங் கூட போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், ஸ்கிப்பிங் கூட பண்ணலாம். ஸ்கிப்பிங் பெண்கள் தான் பண்ணோட அவசியம் இல்லை, ஆண்கள் கூட ஸ்கிப்பிங் பண்ணலாம். அது மாதிரி ஒரு யோகா எல்லாம் நீங்கள் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த உடம்பை நம்ம ட்ரிம்மாக வச்சுட்டோன்னா நம்ம பாக்கி நேரத்தை அதை நம்ம கவனிச்சுக்கணும். இதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தால ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல படிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஒர்க்கிங் ஸ்டேஜ், நடுவயசு, மிடில் ஏஜ், கடைசியில் ஓல்டு ஏஜ். இந்த ஸ்டூடெண்ட் ஏஜில் எல்லாத்துக்குமே அப்பா அம்மாவை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ப்ளே ஆன் அதர்ஸ் மணி, பிஓஎம் சொல்லுவாங்க. கையில் பணம் இல்லை, ஆனால் உடம்பில் சக்தி இருக்குது, நேரம் நிறைய இருக்குது. ரெண்டாவது ஸ்டேஜ் ஒர்க்கிங் ஸ்டேஜ், மிடில் ஏஜ். அப்போ கையில் பணம் ஓரளவு சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் உடம்பில் சக்தி இருக்குது, ஆனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவிஷ் இருக்குது, அந்த பதவிஸ் இருக்குது, அந்த ஃபேஷன் இருக்குது. நேரமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக கூட போயிடுச்சு. அப்படி சொன்னால் தான் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் கூட இருக்குது. மூணாவது ஏஜ் ஓல்டு ஏஜ். இப்போ கையில் ஓரளவு பணம் சேர்த்து வச்சுருக்கோம், நேரம் நிறையவே இருக்குது, ஆனால் உடம்புல சக்தி இல்லை. அப்போ தான் மனசில் தோணுது, ஐயோ சின்ன வயசில் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஞானோதயம் அந்த ஓல்டு ஏஜ் தான் நமக்கு வருது. அப்போது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகாமல் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம், எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வயசுலேயே உங்களை உடம்பை பின்னாடி மோசமாக போகாம நிலைக்கு இப்போலேருந்து நம்ம பார்த்துக்கணும், இப்போலேருந்து உடம்பை கவனிச்சுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம உடம்பை நல்லாவே வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், வேறு என்னென்ன முன்ஜாக்கிரதையாக நம்ம இருக்கலாம் சாப்பாட்டில், மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.